قرت بها عين قارئها فقلت له قرت بها عين قارئها فقلت له لقد ظفرت بحبل الله فاعتصمي مولاي صل وسلم دائما أبدا بك خير الخلق كل அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அன்பு சகோதரி அருமையான உடன்பிறப்புகளே, இன்றைக்கு ஹாஃபிஸ் அவர்கள் தராவிகளே ஓதிய ஒரு ஒற்றை வசனம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட அற்புதமான வசனம். அல்லாமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூட அந்த புர்தாவிலே இந்த வரிகளிலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கர்ரத் பிஹா ஐனு காரிஹா, குர்ஆனுடைய சில வசனங்களை யார் ஓதுகிறாரோ அவருக்கு மன மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், கண் குளிர்ச்சி என்று சொல்லிவிட்டு ஃபகுல்து லஹு லக்கது லஃபிர்த பிஹப்லில்லாஹி ஃபஅதஸிமி, குர்ஆன் வசனங்களை ஒருத்தர் கையில் எடுத்து விட்டார், ஓதினால், கேட்டால் நான் சொல்லுவேன் அவருக்கு, லக்கது லஃபிர்த பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீ பற்றி பிடித்து விட்டாய், அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து விட்டாய், உனக்கு இனிமே வெற்றிதான், சந்தோஷம்தான், ஜெயம்தான், விருத்திதான், முன்னேற்றம்தான் என்று நான் அவனுக்கு வாழ்த்து சொல்வேன். யாருக்கு? குர்ஆனை கையில் எடுத்து கொண்டவருக்கு என்று அல்லாமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார். அது மாதிரி இந்த ஹாஃபிஸ் அவர்கள் இன்றைக்கு ஓதிய பல வசனங்களில் ஒரு வசனம், ஒரு ஒற்றை வசனம்ங்க, பல கொந்தளிப்புகளை அடக்கியது. இதில் கூட அவர் என்ன சொல்றார், இன் தத்துலுஹா ஹீஃபத்தம் மின் ஹர்ரி நாரிலதா, சில வசனங்களை நீ ஓதினால், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஓதினால் நரக நெருப்பை கூட அணைத்து விடும். சில வசனங்கள் அச்சத்தோடு ஓதுகிற பொழுது, பக்தியோடு ஓதுகிற பொழுது நரக நெருப்பை கூட அணைத்து விடக்கூடிய ஆற்றல் குர்ஆன் வசனங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அல்லாமா பூசிரி ரஹ்மத்து சொல்றாங்க. இந்த ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்று ஓதினார்கள் இன்றைக்கு தராவியிலே. இந்த ஒற்றை வசனம் நிறைய கொந்தளிப்புகளை அடக்கியது. ஒரு பெரிய போர்க்களம் போல மதீனா திரண்டிருந்த பொழுது எத்தனையோ ஆவேசமாக உருவப்பட்ட வாள்கள், அதை ஒற்றை வசனம் அந்த வாள்களை கீழே போட வைத்தது. ஒரு வரி தான், ஒரு வரி, 2 வரி தான் இந்த வசனம். உமர் அவர்களுடைய கொந்தளிப்பை அடக்கியது. பல பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட அற்புதமான சக்தி அந்த ஒற்றை வசனத்திற்கு. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த குர்ஆன் தெரப்பியை பற்றி தான் நாம் தனியாக பேச இருக்கிறோம். இப்போ எத்தனையோ தெரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிசியோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி என்றெல்லாம் நிறைய தெரப்பிகள் வந்துவிட்ட காலத்திலே இன்றைக்கு குர்ஆன் தெரப்பி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இங்கே பள்ளிவாசலுக்கு நீங்கள் தராவிக்கு வந்தால் குர்ஆன் தெரப்பி ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. யார் எந்த ஃபீஸும் வாங்குறது கிடையாது, கன்சல்டிங் ஃபீஸ் கூட கிடையாது. அது என்ன குர்ஆன் தெரப்பி? குர்ஆன் தெரப்பி நாம் வாங்குகிற போது அது உடம்பில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் என்ன, அற்புதமான அந்த ட்ரீட்மெண்ட் என்ன, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நடந்த சம்பவங்கள். அதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் உங்களுக்கு முதலில் ஒரு 4 விஷயங்களை சொல்லி கொடுத்து விடுகிறேன். என்னன்னு சொன்னால், ரமலான் மாதத்திலே இந்த 4 விஷயங்களை அதிகப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவுக்களோ அதிகமாக ஓதுங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஓதுங்க. அதில் 2 விஷயம் நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம். இன்னும் 2 விஷயங்கள் நீங்கள் அதை கேட்காமல் இருக்க முடியாது, தவிர்த்திருக்க முடியாது. இந்த 4 விஷயத்தை இப்போ நம்ம சொல்லிடலாமா? சொல்லுங்களேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், இதை எவ்வளோ தூரம் அதிகமாக ஓதுங்க. 2வது அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது 2ம் ரப்பை திருப்திப்படுத்தும், ரப்புடைய திருப்தியை, அன்பை வாங்கி தரும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல ஒரு கணக்கு வைத்து இதையெல்லாம் ஓதணும். இன்னும் 2 நீங்கள் கேட்காமல் இருக்க முடியாத இறைவனிடத்தில், அது என்ன? சொர்க்கத்தை கேட்பதும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அதையும் கேட்டுடலாமா? நஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார், அல்லது எப்படி வேணால் கேட்கலாம், தமிழில் கேட்க முடியாலும் கேளுங்க. ஆக இந்த 4 விஷயங்களை ரமலானில் அதிகம் ஓதிக்கொண்டே இருங்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இப்போ நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், சொர்க்கத்தை கேட்பதோடு நிறுத்திவில்லாமல் சொர்க்கம் என்ன செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் ஈஸியாக, என்ன செய்தால் சொர்க்கம் ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கும், டெய்லி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவேன். சொர்க்கத்தை சுலபமாக சொந்தமாக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமல் டெய்லி உங்களுக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு 12-15 அமல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கிடைக்கலாம். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்தால் நரகத்திலிருந்து உடனடி விடுதலை கிடைக்கும்? ஒரு 10-15 விஷயங்கள், தினமும் ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ்
தருவேன், கண்டிப்பாக குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே உங்களுக்கு வழங்குவேன். அதை நானும் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவேன். பின்பற்றலாமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ். அதே போல சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 முக்கியமான தோழர்கள் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அஷரத்துல் முபஷ்ஷரா. எத்தனையோ தோழர்களுக்கு உலகத்தில் வாழுகிற போதே நீங்கள் சொர்க்கவாசி என்று சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னார்கள், உத்தரவாதம் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட தோழர்களில் முக்கியமான 10 தோழர்கள் இருக்கிறார். அவங்க எதனால் அந்த சுப செய்தி பெற்றார்கள், எதனால் அந்த பாக்கியம் பெற்றார்கள், அந்த வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒவ்வொரு வரலாற்று துளி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். சொர்க்கத்தை கண்டு சுபதை செய்தி சொல்லப்பட்ட முக்கியமான தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து சில முக்கியமான துளிகள் இன்ஷா அல்லாஹ். இப்போ சொர்க்கத்தினுடைய முக்கியமான அமல் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வல்லர்ராங்கிற அல்லாஹ். யாருக்கு சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, ரெடிமேடாக இருக்குது சொர்க்கம் யாருக்குன்னு சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வல்லர்ராஇ. அது யாருக்குன்னு சொன்னால், வளமான வாழ்க்கையிலும் வாரி வழங்கியவர்கள், செழிப்பாக இருக்கிற போதும் அள்ளி கொடுப்பார்கள். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் வறுமை வந்து வாட்டினாலும் அல்லாஹுடைய பாதையில் அள்ளி கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கம் தயாராக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ வறுமையிலும் சரி வளமான வாழ்க்கையிலும் நல்ல பண்பு இருக்கணும், வாரி கொடுக்கிற பண்பு. ஒரு அரபு நாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை அரபு பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள், படித்தேன். அது என்னன்னு சொன்னால், ஒரு வாலிபர் சொல்கிறார், நான் என்னுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு 30 நாட்கள் நோன்பு வைத்தோம், தராவியை தொழுதோம், சந்தோஷமாக இருந்தோம். பெருநாளுடைய பிறை பார்க்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. காலையிலே பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற ஆனந்த களிப்பிலே, உற்சாகத்திலே, சந்தோஷமாக என் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக எடுக்கப்பட்ட அந்த புது துணிகளை பார்த்து பார்த்து ரசித்து நண்பர்களோடு காட்டி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது வாசலிலே ஒரு சப்தம், பலகீனமான குரல் கேட்கிறது. ஆனால் உம்மி ஹம்சத் ஐத்தாம், நான் ஒரு 5 குழந்தைகள், அனாதை குழந்தைகளுக்கு தாய் வந்து நிற்கிறேன். கணவர் மௌத்தாகிவிட்டார், 5 குழந்தைகள் பச்சிளங்குழந்தைகள் இருக்கிறார்கள், அனாதை குழந்தைகளுக்கு நான் தாய். என் நாளைக்கு பெருநாள் கொண்டாட வேண்டும், வீட்டில் எந்த உணவும் இல்லை, பருப்பும் இல்லை, அரிசி இல்லை, எந்த உடையும் இல்லை, நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், ஏதாவது உதவுங்கள் என்று ஒரு பலகீனமான குரல் வாசலிலே கேட்டது. நான் அந்த சந்தோஷ களிப்பிலே பிள்ளைகள் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த அந்த விளையாட்டிலே அதை கவனிக்க தவறினேன். அவள் போய்விட்டாள். ஆனால் என் உள்ளத்தை உறுத்தியது, ஆகா, இந்த ஆனந்தத்திலே அந்த பலகீனமான குரலை நாம் கவனிக்க தவறிவிட்டோமே என்று சொல்லி உடனே வேகமாக என் பிள்ளைகளை விட்டுவிட்டு, வீட்டிலே விட்டுவிட்டு, என் மனைவி மட்டும் வேகமாக அழைத்து கொண்டு வா போகலாம் அப்படின்னு வேகமாக போனோம். போய் அந்த பாதையை பின்பற்றி அந்த பெண்மணியுடைய வீட்டை கண்டுபிடித்து விட்டேன். அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவள் இருக்கிறாள். 5 அனாதை குழந்தைகள் பசியோடு முகமெல்லாம் வாடி போய் அப்படியே பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கிறார்கள். உண்ணுவதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு போதிய உடைகள் இல்லை, அடுப்பு எரியவில்லை, இப்படி காய்ந்து கிடக்கிறது அந்த வீடு. அப்போ நான் பார்த்து உள்ளம் கசிந்து போய் ஒன்று செய்தேன். நிச்சயமா ஏம்மா, என் மனைவிட்ட சொன்னேன், ஏம்மா நீ இந்த குழந்தைகளை பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வேகமாக மார்க்கெட்டுக்கு போனேன். பழங்களை வாங்கினேன், நிறைய காய்கறிகளை வாங்கினேன், மளிகை ஜாமான் வாங்கினேன். அந்த குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து புது ட்ரெஸ் எடுத்தேன். என் குழந்தைகளுக்கு எடுத்தால் எப்படி எடுப்பேனோ அது மாதிரி தரமான விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் பார்த்து பார்த்து அதை எடுத்து சேகரித்து எல்லாவற்றையும் மூட்டையாக அள்ளி போட்டுக்கொண்டு மிக வேகமாக வீட்டுக்கு வந்தேன். இறைச்சி வாங்கினேன். இறைச்சி கடைக்கு போய் நல்ல சத்தான இறைச்சி துண்டுகளை வாங்கினேன். ஏன்னா அதையெல்லாம் அவர்கள் பார்த்து பல வருடங்கள் இருக்கலாம். எனவே எல்லாம் வாடி போயிருந்தார்கள். வறுமையினுடைய சாயல் முகத்திலே கண்ணக்குழி விழுந்திருந்தது, பார்ப்பதற்கே கன்றாவியாக இருந்தது. எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் போட்டு சமையல் நடந்தது. முதல்ல அழகான தேநீர் போட்டு அது அந்த குழந்தைகளை பக்கத்தில் வைத்து மடியிலே வைத்து கொண்டு முதலில் டீ குடித்தோம். இந்த டீயையே அவர்கள் பார்த்து பல வருடங்களாக இருக்க வேண்டும் போல தெரிகிறது. அவர்கள் அந்த டீயை உறிஞ்சி குடித்த அந்த ஆனந்தம் இருக்கிறதே, அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடுது அந்த குழந்தைகளுக்கு. அவ்வளோ வறுமையிலே இருந்திருக்கிறார். உடனே சமையல் நடந்தது. கையிலே கொண்டு வந்த இனிப்பு பொட்டலங்களையும் அந்த புத்தம் புதிய ஆடைகளை அந்த குழந்தைகளிடத்திலே கொடுத்து உடுத்தி பார்த்து அழகு பார்த்து இதையெல்லாம் பார்த்து கண்டு முடித்து என் மனைவியை அழைத்து கொண்டு என் வீடு வந்து சேருகிற போது மணி 3 மணி, அதிகாலை 3 மணியாகிவிட்டது. யாரெல்லாம் நான் என் குழந்தைகளுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. என் குழந்தைகள் எப்படி சந்தோஷமாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தேனோ அதே அளவுக்கு இந்த குழந்தைகளும் இந்த குடும்பமும் குதூகலிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால் என்னுடைய இரவு வணக்கம் கூட போய்விட்டது. என்னை மன்னித்துக் கொள்ள யா அல்லாஹ், இந்த அனாதைகளுக்காக, இந்த குழந்தைகளுக்காகத்தான் நான் சென்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினேன். 3 மணி ஆச்சு. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு சுபுவுக்கு போகலான்னு கொஞ்ச நேரம் கண்ணை மூடனா இல்லையா, கண்ணை மூடனா ஒரு கனவு.
அந்த கனவிலே என்ன தெரிகிறது, ஒரு அற்புதமான பாதையில் நான் நடந்து செல்கிறேன். இதுவரைக்கும் அப்படி ஒரு பாதையை நான் பார்க்கவில்லை. அற்புதமான பாதை. அந்த பாதையில் நெடுகிலும் நிறைய பழங்கள் அப்படியே கனிந்து தொங்குகின்றன, மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதெல்லாம் எனக்குத்தானா என்று நான் கையை நீட்டி எடுக்கிற பொழுது, இது உனக்கு இல்லை, உனக்கு இல்லை, இது உனக்கு இருக்கிற சொத்து, அங்கே மேலே பார் என்று வானத்தை நோக்கி யாரோ சுட்டி காட்டினார். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறேன் கனவிலே. அங்கே இருந்தது அற்புதமான பூஞ்சோலை, அழகான பூந்தோட்டம், அப்படியே பூத்து குலுங்குகிறது, காய்களும் கனிகளும் இருக்கிறது. இது எனக்குத்தானா? நான் எப்படி இவ்வளவு உயரத்திலே இருக்கின்ற பழங்களை நான் எப்படி பறிப்பது? எனக்கு முடியாதே என்று நான் கனவிலே சொல்கிறேன். நான் சொன்ன மாத்திரத்தில் அந்த கனிகள் அப்படியே குனிந்து வந்து பணிந்து வந்து என் வாய்க்கு நேரே வந்துவிட்டன. அதிலிருந்து சில கனிகளை பழங்களை நான் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது கனவு கலைந்தது. கனவு கலைந்தால் என்ன ஆச்சரியம் சொல்கிறார். குவைத்திலே நடந்த சம்பவம் சொல்கிறார். கனவு கலைந்ததற்கு பிறகும் எனக்கு அந்த தித்திப்பு இருந்தது நாவிலே. அந்த கனியை சாப்பிட்டு அற்புதமான ஒரு தித்திப்பு இருந்தது. கனி இல்லை, ஆனால் தித்திப்பு இருக்கிறது, ருசி இருக்கிறது. நான் இந்த ஆச்சரியமான கனவை என் மனைவியிடத்திலே சொல்வதற்காக வேகமாக போய் சொல்லுகிற போது அவள் சொன்னது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொன்னா, ஏங்க என்றைக்கு முன்னாத ஒரு நல்ல நறுமணம் வாசம் உங்கள் உடம்பிலிருந்து வாயிலிருந்து வருகிறதே என்ன என்று அவள் கேட்டாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி காட்டினேன் என்று அவர் சொல்கிறார். எனவே பெருமக்களே, நாம் நம்முடைய மகிழ்ச்சியில் பிறரையும் இணைத்து கொள்ள வேண்டும். உண்மையிலே ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் என்று சும்மா சொல்லவில்லை பெரியவர்கள். அனாதைகளை ஏழைகளை ஆதரிக்கிற பொழுதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய பொருத்தம் கிடைக்கும் என்பது மாத்திரமல்ல, சொர்க்கம் நமக்கு சொந்தமாகும். எனவே சொர்க்கம் சொந்தமாகணும்னா அதில் நம்ம முதல் செய்ய வேண்டிய அமலை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம், தொடர்ந்து பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், வளமாக இருந்தாலும் சரி, வறுமையில் வாடினாலும் சரி, எல்லா நிலையிலும் நம்மளால் இயன்றதை நாம் தர்மமாக செய்ய வேண்டும். இது ஒரு விஷயம். நரக விடுதலை கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நிறைய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார். இன்றைக்கு ஒன்று நாம் சொல்லுவோம். ஒன்று என்ன? மன்கான ஹய்யினன் லையினன் கரீபன் ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார். யார் மென்மையாக நடக்கிறாங்களோ, தன்மையாக பழகிறாங்களோ, நெருக்கமாக பழகிறாங்களோ, அணுகுவதற்கு அவர்களை நெருங்குவதற்கு சுலபமாக இருக்கிறதோ, அவரை விட்டும் அல்லாஹ் நரகத்தை தடுக்கிறான். நரகத்தை விட்டு அவரை பாதுகாக்க. இங்கே பாருங்க, எவ்வளோ உயர்ந்த தலைவராக இருந்தாலும், புகழின் உச்சாணி கொப்பில இருந்தாலும், பணம் கொட்டி கிடந்தாலும், சாதாரண ஏழைகள் வந்தால் கூட அவரை நெருங்க முடியும், நெருங்கி வந்து முசாஃபா செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒருத்தர் நல்ல பழக்க வழக்கமாக இருந்தான்னு சொன்னால் நரகம் அவருக்கு ஹராமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ நரக விடுதலைக்கு நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? பழகுவதற்கு இனிமையானவராக, எளிமையானவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அது கிடைக்கும். ரஹமத்து, முதல் 10 ரஹமத்து. ரஹமத்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு விஷயம் நாம் பார்க்கலாம். என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அதான் குர்ஆன் தெரப்பி. வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். உங்களுக்கு ரஹமத்து வேணுமா, அருள் வேண்டுமா, நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, காது கொடுத்து கேளுங்கள்ங்கிறான். வன்சித்து, மௌனமாக இருங்கள், பேசாதீர்கள். குர்ஆன் ஓதப்படுகிற போது பேசாதீர்கள். குர்ஆனை காது கொடுத்து மௌனமாக கேட்டு அதை உள்வாங்குங்கள். அப்படி உள்வாங்கினால் லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு ரஹமத்து வரும், அல்லாஹ்வுடைய அருள் வரும். அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு மிக சுலபமான வழி என்னன்னு சொன்னால் குர்ஆன் தெரப்பி. குர்ஆன் ஓதப்படுகிற போது அதை காது கொடுத்து உள்வாங்க வேண்டும். இன்றைக்கு தராவி என்ற பேரில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலே உங்களுக்கு இலவசமாக குர்ஆன் தெரப்பி இந்த ஜாமியா பள்ளியிலே கிடைக்கிறது, ஏராளமான பள்ளிகளில் கிடைக்கிறது. நீங்கள் கேட்டு ரசித்து பாருங்கள். குர்ஆன் ஓதப்படுகிற போது நிறைய பேர் கூட நேற்றுலாம் சண்டைக்கு வந்தாங்க. அது நியாயமான சண்டை தான். என்ன, சரியாக விளங்க மாட்டாங்க. ஹஜ்ரத், குர்ஆனை கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் இந்த பள்ளிக்கு வர்றோம், ஆனால் சரியாக ஸ்பீக்கர் வேலை செய்யலை, கேட்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க. நியாயமான கவலை நான் பாராட்டுகிறேன். இதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக ஆனந்தமாக அந்த குர்ஆனுடைய குரலை கேட்டு அதை உள்வாங்குகிற போது ஏற்படுகிற மாற்றம் அற்புதமாட்டது. சென்னையில் ஐடிஐயில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாலிபர் இருந்தார், முஸ்லீம் வாலிபர். அவர் எந்த நேரம் பார்த்தாலும் கணக்கில்லாமல் கம்ப்யூட்டர்லேயே உட்கார்ந்து ஒரு வகையான மன அழுத்தமாகி ப்ரெஷராகி பாதிக்கப்பட்டார். பதட்டம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்திலே கம்ப்யூட்டரை அவரை தட்ட முடியவில்லை, டைப் செய்ய முடியவில்லை, கையில் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகுது. அந்த மாதிரி பதட்டமாகிவிட்டது, மன உளைச்சலாகிவிட்டது, தூக்கம் கெட்டு போனது. அவருக்கு என்ன வைத்தியம் என்று கவுன்சிலிங் செய்த போது ஒருத்தர் சொன்னார், டெய்லி நீங்கள் எவ்வளோ நேரம் கம்ப்யூட்டரில் உட்காருங்க, ஆனால் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்ச நேரம் குர்ஆனை கேளுங்க. மாற்று வழி,
கொஞ்சம் நேரம் கம்ப்யூட்டரை மூடிட்டு திரையை விட்டு நீங்கிட்டு நல்ல குரானை கேளுங்கள். குரானுடைய விஷயங்கள் அதில் இருந்தால் அதை மௌனமாக அப்படியே கேட்டு உள்வாங்குங்கள். ஒரு 5 நிமிஷம். அதுக்கு பிறகு ரிலாக்ஸ் செய்துவிட்டு மறுபடியும் உங்களுடைய வேலையை தொடருங்கள். இப்படி நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். அவர் இதை செய்தார். ஆச்சரியம் நடந்தது, தலைவலி தீர்ந்தது, மன உளைச்சல் மாறியது, பதட்டம் நீங்கியது. அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். கேரளாவிலே ஒரு பள்ளி மாணவி பரீட்சையில் நம்ம தோத்துருவோமோங்கிற பயம், பதட்டம் அதிகமாகி நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். அந்த மன உளைச்சல், டிப்ரெஷன் அதிகமாகி ஒரு கட்டத்தில் அவள் ஓரமாக ஒதுங்கினாள். மனிதர்களிடத்தில் பேசுவதில்லை, குடும்பத்தில் பேசுவதில்லை, தாய் தகப்பன் கூப்பிட்டா சரியான ரியாக்ஷன் இல்லை, ஒரு பித்த பிரமை பிடித்தது போல ஒரு மாதிரி ஆயிட்டா அந்த டிப்ரெஷன். கடைசியில் அவளை கொண்டு போய் ஒரு முஸ்லியார்கிட்ட கொண்டு போய் ஓதி பார்ப்பதற்காக கொண்டு போனார்கள். நடந்த உண்மை. அவர் என்ன செஞ்சாரு, ஏமா நான் ஓதி பார்க்கறது சில நிமிடங்கள் தான், ஆனால் அதை விட நீ செய்ய வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும் தினம் தெரியுமா? தூங்குவதற்கு முன்போ அல்லது படிப்பதற்கு முன்போ கொஞ்ச நேரம் குரான் தெரப்பி, குரானுடைய வசனங்களை மெல்லிய சவுண்டு, மிதமான சவுண்டில் வச்சு அழகாக கேட்டு அதை கேட்டு அப்படியே அதை உள்வாங்கி ஒரு 10-15 நிமிடங்கள். அவள் சொல்கிறாள், அந்த முஸ்லியார் சொல்லும்போது குரானில் ஏதாவது வசனம் தான் சொன்னார், ஆனால் அல்லாஹ் எனக்கு அறிவை போட்டான், அலம் நஸ்ரஹ் சூரா. இதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். தோல்வி பயம் தேவையில்லை, தேர்வு பயம் தேவையில்லை, வேலையில் இருக்கிற அந்த குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் தேவையில்லை. அலம் நஸ்ரஹ் சூராவை மாத்திரம் திரும்ப நான் டெய்லி ஒரு 20 நிமிஷம் கேட்டேன், காதில் வச்சு நல்லா கேட்டு ரசித்தேன். அதில் என்ன மாற்றம்னா பதட்டம் நீங்கியது, பயம் நீங்கியது, எல்லோரிடத்திலும் சகஜமாக பேச முடிந்தது, தைரியம் வந்ததுங்கிறான். எப்படிமா தைரியம் வந்ததுன்னா அல்லதி அன்கல் அல்லாஹ் அப்படி தானே வருது. அலம் நஸ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல் அல்லாஹ்ரக். அல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள் முதுகையே முறித்து போடுகிற சுமையை உங்கள் முதுகை விட்டு இறக்கி வைத்துங்கிறான். வேலை சுமை, பணிச்சுமை, மனச்சுமை, எவ்வளவு வெயிட் இருந்தாலும் உங்கள் மனதை அழுத்தக்கூடிய, உங்கள் முதுகை முறித்து போடக்கூடிய பயங்கரமான அந்த வெயிட்டை கூட உங்களிடமிருந்து இறக்கி வச்சு உங்களை லேசாக்கிட்டோங்கிறான். இந்த வசனத்தை நீங்கள் உண்மையிலே உள்வாங்கி ஓதுங்க, மனசு அவ்வளோ லேசாகும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா அப்படிங்கிற 2 தடவை சொல்றான். கஷ்டத்திற்கு பின்னால் லேசி இருக்கிறது, துன்பத்திற்கு பின்னால் இன்பம் இருக்கிறது. இன்றைக்கு தேர்வு என்றால் நாளைக்கு வெற்றி. இந்த வசனங்களை அப்படியே உள்வாங்கி அவள் ஓதிய போது, கேட்டபோது ஆச்சரியமான மாற்றம் அவளுக்கு ஏற்பட்டது. ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் வரணுமா, ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் வரணுமா, நிம்மதி கிடைக்கணுமா, வெற்றி, எல்லாத்துக்கும் குரான் தெரப்பி. குரானை ஓதுங்கள் அல்லது அதை மனதார கேளுங்கள், மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்கும் என்று நமக்கு சொல்கிறார். இப்போ குரான் குறித்து இப்போ நம்ம சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு தோழர் இன்னைக்கு பார்த்துடலாம். 10 தோழர்கள் பார்க்க போகிறோம். சொர்க்கத்தை கொண்டு இந்த உலகத்திலே சுப செய்தி சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு தோழர் முதல்ல யாரை சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு யாரும் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு? அபூபக்கர் சித்திக், மாஷா அல்லாஹ். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அந்த சுப செய்தியை யாருக்கு சொல்லியிருப்பாங்கன்னா கன்ஃபார்மாக தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் அந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன காரணம், சொர்க்கம் அவர்களுக்கு ஏன் சுப செய்தியாக மாறியதுன்னா 360 நற்குணமும் ஒட்டுமொத்தமாக அவரிடத்தில் இருக்குது, ஒன்று கூட மிஸ்ஸிங் கிடையாது. எந்த நற்குணம்னு நீங்கள் எதை எடுத்துகிட்டு வந்தாலும் அபூபக்கர் நாயகத்தில் இல்லாமல் இல்லை, அவ்வளோ பெர்ஃபெக்டான ஆள். அது மாத்திரமல்ல, குரான் ஓதினால் குலுங்கி அழுவார். வீரமும் இருந்தது, அழுகையும் இருந்தது. குரானை கையில் எடுத்தால் குழந்தையை போல மாறிவிடுவார். அதே நேரத்தில் ஒற்றை குரான் வசனத்தை ஓதிதான் உமருடைய அந்த வெறித்தனத்தை அடக்கி வாளை கீழே போடும்படி செய்தார்கள். இந்த வசனத்தோடு நாம் முடிச்சு கொள்ளலாம். இப்போ அபூபக்கர் சித்திக் நாயகம் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் குரான் ஓதுனாங்கன்னு சொன்னால் தன்னை அறியாமல் அழுவாங்க. அழுது ஓதும் பொழுது பக்கத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்கள், குழந்தைகள் கூட கிட்ட வந்து ஏன் இவர் இப்படி அழுகிறாரு, அந்த வசனங்களை கேட்கிற போது அவங்க உள்ளத்திலேயே பெரிய மாற்றங்கள் வந்தது. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் பாருங்கள், ஓதி பார்ப்பதற்கு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்கல்ல, நிறைய மாற்று மத சகோதர சகோதரிகள். ஏங்க நீங்கள் இந்த பணியில் வந்து இங்கே கிடக்கணுமா? நான் கேட்டேன், ஒரு தாயிட்ட கேட்டேன், இந்த பணியில் அந்த குழந்தைக்கு சொற்ற மாட்டிக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் வந்து காத்து கிடக்கிறாயம்மா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை என்ன, நிம்மதிங்க. என்னன்னு தெரியல, எத்தனையோ வேத வசனங்கள் இருக்கிறது, எங்களிடத்திலும் 4 வேதங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏதாவது 1-2 வசனங்களை ஊதினாலே எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆரோக்கியம் கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது என்று எல்லா தாய்மார்களும் சொன்ன செய்தி தான். அதனாலே பெருமக்களே, அது அற்புதமான ஒரு சமய நல்லிணக்கம் அது. அதனால இவர் அபூபக்கர் சித்திக் நாயகம் குர்ஆனை ஓத துவங்கிட்டா நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இஸ்லாத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க.
காபிர்களுக்கு பொறுக்காம என்ன பண்ணாங்கன்னா, அபூபக்கர் இந்த ஊரிலே இருக்கக்கூடாது, அவரால் நிறைய பேர் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்கள், அவர்கள் குர்ஆன் ஓதுகிற அழகு அப்படி இருக்கிறது, அவர் ஊரை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி கடுமையான நெருக்கடி கொடுத்தான். அபூபக்கர் சித்திக் நாயகம் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்தில் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். சரி, நமக்கு எதுக்கு வம்பு, இஸ்லாம் நன்கு வளர்ந்ததுக்கு பிறகு மீண்டும் வரலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டான். வெளியே போய் ஒரு சந்தையில் நின்று கொண்டிருக்கிற போது அந்த சந்தையிலே ஒரு மனிதர் சந்தித்தார். அவர் யாருன்னா இப்னு தகுனா என்பது அவர் பேர். அவர் இஸ்லாமானவர் அல்ல, ஆனால் அந்த நிறைய பட்டி தொட்டிகளுக்கு தலைவர், நிறைய பஞ்சாயத்துகளுக்கு அவர் தலைவர். ஆனால் ஒரு காஃபிரான மனிதர், நல்ல மனிதர். அவர் பார்த்து, என்ன அபூபக்கர் ஊரை விட்டு போகிறீங்களே, என்ன விஷயம்? அதை ஏன் கேட்குறீங்க, மக்காவில் நிம்மதியாக வாழ முடியலை, குர்ஆனை கூட நிம்மதியாக ஓத முடியலை, தொழுக முடியலை, ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குறாங்க, அதான் ஊரை விட்டு போகிறேன். நீங்கள் ஊரை விட்டு போவதா? நீங்கள் எப்படி ஊரை விட்டு போகலாம்? நான் சம்மதிக்க மாட்டேன். வேகமாக தரன்னு இழுத்துட்டு வந்தார். வெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு மக்காவுக்குள்ள வந்து அபூபக்கர் சித்திக் நாயகத்தை ஒரு கையில் பிடிச்சிட்டார். பிடிச்சி எல்லா தலைவர்கள் வாங்க, எல்லாம் வாங்க அப்படின்னா குறைஷிகள் எல்லாம் திரண்டார்கள், வாழ்களோடு திரண்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் இப்னு தகுனா சொன்னார், இந்த பாருங்க, அபூபக்கர் சித்திக் என்னுடைய நண்பர், நான் இஸ்லாம் இல்லை, ஆனால் அவர் என்னுடைய நண்பர் மாத்திரமல்ல, ஒரு நல்ல மனிதர், அவர் உறவுகளை ஆதரிக்கிறார், ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிறார், எல்லா நல்ல குணமும் இடத்துல இருக்கிறது, எப்படி அவரை நீங்கள் விரட்டலாம்? அவர் மேலே யாராவது கை வச்சிங்க, இடைஞ்சல் கொடுத்தீங்கன்னா எதிரி நான் தான் வெட்டு வேண்டார் இப்னு தகுனா. எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு நீண்ட நாட்கள் அங்கே இருந்து வாழ்ந்தார்கள், குர்ஆன் ஓதினார்கள். இப்படி ஒரு குணம் இருக்கிறது இல்லை. இதே அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய வீரத்தை பாருங்க. அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தி மதீனாவிலே பரவுகிறது. பரவினால் அன்னை ஆயிஷா அம்மாவுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான மேனி வைக்கப்பட்டிருக்கிறது. செய்தி பரவியவுடன் பல தோழர்கள், உங்களுக்கு தெரியும், பல தோழர்களுக்கு நம்பிக்கை இல்லை. கண்மணி நாயகம் கண்ணை மூடிவிட்டார்களா என்ற அந்த விரக்தியிலே மயக்கமுற்று சில பேர் கீழே விழுந்தார்கள், சில பேர் பைத்தியமாகி போனார்கள். சம்பவத்தில் இருக்கிறது, வரலாற்றிலே இருக்கிறது. பெருமானார் மீது அளவு கடந்த ஆழமான காதல் வைத்த காரணத்தினாலே, பிரியம் வைத்த காரணத்தினாலே அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்பதை தாங்க முடியாமல் உணர்ச்சி மேலிட்டு சில பேர் பைத்தியமாகி போனார்கள், சில பேர் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். மதீனா நகரத்திலே பெண்கள் குழந்தைகளுடைய சத்தம் பயங்கரமாக இருக்கிறது, அல்லோலப்படுகிறது. மக்கள் ஓடி அங்கே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் தாரத்தாரையாக ஓடுகிறது. உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் கையிலே வாளை வைத்துக் கொண்டு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், யாராவது எங்கள் கண்மணி நாயகம் இறந்து விட்டார் என்று யாராவது ஒருத்தன் சொன்னால் இந்த வாளால் அவனை வெட்டி விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன். யாரடா சொன்னது எங்கள் கண்மணி நாயகம் இறந்து விட்டார் என்று? உணர்ச்சி மேலிட்டால் அப்படியே பொங்கி நிற்கிறார், கைகளிலே வாள் துடித்து கொண்டிருக்கிறது. உமர் கைத்தடி எடுத்தாலே நிறைவேற் காணாமல் போய் விடுவார்கள், அவர் வாள் எடுத்தால் என்னாகும்? யாரும் அவரிடத்திலே பேசுவதற்கு தயாராக இல்லை. ஒரு மாதிரியான சூழல் இருக்கிறது, ஒரு பதட்டமான சூழல், கொந்தளிப்பு. பெருமக்களே, அபூபக்கர் சித்திக் நாயகம் வெளியூருக்கு போயிருந்தாங்க, செய்தி கேள்விப்பட்டு உள்ளே வந்து நேர ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போனான். ஆயிஷா நாயுடைய வீட்டில் போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த மேனி உடல் போர்த்தப்பட்டிருந்த அந்த முகத்திரையை மெதுவாக விளக்கினார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் விளக்கிவிட்டு அப்படியே பார்த்தார்கள். பார்த்துவிட்டு பெருமானாருடைய முத்து முகத்திலே, நெற்றியிலே அன்பான ஒரு முத்தத்தை பதித்து விட்டு வெளியே வரும்போது சொன்னார்கள், திபுத்த ஹையன் ஓ மையத்தன் யார சொல்ல, நாயகமே என்ன ஒரு நறுமணம் நாயகமே, நீங்கள் வாழுகிற பொழுதும் நீங்கள் நறுமணம் கமழ்கிறீர்கள், இப்பொழுது உயிர் துறந்ததற்கு பிறகு உங்கள் மேனியிலிருந்து அப்படி ஒரு நறுமணம் எப்படி நாயகமே என்று அவர்கள் அது சொல்லிக்கொண்டே வெளியிலே வருகிறார். வெளியே வந்தா உமர் ரலியல்லாஹு கையிலே வாளோடு நிற்கிறார். யாராவது நாயகம் இறந்து விட்டார் சொன்னால் வெட்டுவேன் என்கிறார். ஒரு மக்கள் பெரிய கொந்தளிப்பில் பதட்டத்தில் இருக்கிறார்கள், கண்ணீரும் கம்பளையும் ஒரே சத்தமாக இருக்கிறது. பாருங்க, ஒற்றை வசனத்தில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருகிறார். அபூபக்கர் சித்திக் நாயகம் இருந்த ஒரு பெரிய ஆளுமை என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதினால் குலுங்கி அழுவார்கள். இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? அதே குர்ஆனுடைய ஒற்றை வசனத்தை வச்சு பதட்டத்தை தணித்து விட்டார்களே, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். வெளியே வந்தாங்க, பொங்கி கொண்டு வந்த அழுகையை முதலில் கட்டுப்படுத்துகிறார். முதல்ல தன்னை சரி செஞ்சுட்டு உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கபலிஹி ருசுல் அப்படிங்கிற அந்த வசனம், இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் ஓதுறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதரை தானே தவிர கடவுள் இல்லை. கது ஹலத் மின் கபலிஹி ருசுல், இதற்கு முன்னால் எத்தனையோ வாழ்ந்த இறை தூதர்கள் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார்கள். அதே போல இந்த நபியும் சென்று விட்டால்
நீங்கள் உடனே அழுவீர்களா, வருத்தப்படுவீர்களா? நீங்கள் கட்டுக்கடங்காமல் கதை அழுவீர்களா, அல்லது நீங்கள் போர்க்கடி தூக்குவீர்களா? அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம். அந்த வசனத்தை ஓத 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 உமர் ஓங்கி இருந்த வாள் சொல்கிறார், தன்னையும் அறியாமல் அந்த வாள் அப்படியே கீழே விழுந்தது. அவர் சொல்கிறார்கள், குரானில் இதற்கு முன்னால் இந்த வசனத்தை நான் ஓதி இருக்கிறேன், ஆனால் குரானில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது என்பதை அப்பொழுது அபூபக்கர் சித்திக் நாயகம் ஓதபோது தான் எனக்கு தெரிந்தது. ஓ, குரானில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறதா? சரியான நேரத்தில் சரியான வசனத்தை தூக்கி போட்ட உடனே கொந்தளிப்பு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அடங்கி எல்லோரும் அடுத்து என்ன செய்யலாம், சரி இறந்து விட்டார்கள், இந்த உடலை என்ன செய்யலாம், எப்படி குளிப்பாட்டலாம், எப்படி அந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பதட்டம் தணிந்ததுக்கு என்ன காரணம் சொன்னால் இந்த ஒற்றை வசனம் தான். அதனால் அருமையானவர்களே, குரானுடைய வசனங்களை நீங்கள் உணர்ந்து ஓதி பாருங்கள். குரான் உங்களோடு பேசு. எடுத்து பாருங்களேன், குரானை எடுத்து உணர்ந்து ஓதுங்க. குரான் உங்கள்கிட்ட பேசு. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு குரான் தீர்வு சொல்லும். ஆச்சரியம் நடக்கும். அல்லாஹ் தாலா அதை பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வியோடு நிறுத்துவோம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்ட்டு ரமலானில் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், பிடிக்க போகிறது என்னமோ ஒரு நோன்பு தான், ஆனால் டபுள் நோன்பு கிடைக்கும். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் நமக்கு தெரியும்ல. ஒவ்வொரு நோன்புக்கும் இரட்டை நோன்புடைய கூலி கிடைக்கும். இந்த ஷவ்வால் நோன்பு இருக்குல்ல, அது 360 நோன்புடைய நோன்பு கிடைக்கும், அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் பிடிக்கிறது ஒரு நோன்பு, ஆனால் கிடைக்கிறது இரட்டை நோன்புடைய கூலி. என்ன செய்தால் அது கிடைக்கும் என்று ஹதீஸின் பார்வையிலே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் யோசனை பண்ணிட்டு வாங்க. நாம் தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். வாஹிர்